1975ஆம் ஆண்டு நாளை நமதே எனும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தமிழ் திரையுலகில் அப்பொழுது உச்ச நட்சத்திரமாக கோலோச்சிக் கொண்டிருந்த எம்ஜிஆரின் நடிப்பில் பாடல் காட்சி ஒன்று படமாகிக் கொண்டிருந்தது. பின்னணியில் ஒலித்த பாடலுக்கு ஏற்ப வாயசைத்து நடித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். பாடலில் உரைத்த வார்த்தைகளுக்கும் எம்ஜிஆரின் வாயசைப்பிற்கும் ஏதோ வித்தியாசம் இருப்பதை உணர்ந்த உதவி இயக்குனர் ஒருவர் அந்த காட்சியை மீண்டும் படமாக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் ஒன்ஸ் மோர் என்று குரல் எழுப்பினார். பொதுவாக படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர் இருக்கும்போது உதவி இயக்குனர்கள் ரீடேக் அல்லது ஒன்ஸ் மோர் கேட்பது பெரும் குற்றம் போல பார்க்கப்பட்ட காலகட்டம் அது. ஆனால் ஒரு இளைஞர் அப்படி கேட்டதை கண்ட எம்ஜிஆர் மறுபேதும் சொல்லாமல் மீண்டும் அந்த காட்சியை நடித்து கொடுத்தார். அன்றைய படப்பிடிப்பு இனிதே நிறைவடைந்தது. மறுநாள் காலை வழக்கம்போல் தன்னை படப்பிடிப்பிற்கு அழைத்துச் செல்ல வாகனம் வரும் என்று காத்துக் கொண்டிருந்தார் அந்த உதவி இயக்குனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் வாகனம் வரவில்லை. தானே ஒரு ஆட்டோ பிடித்து படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றார். அங்கு உள்ளே செல்ல அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது வெளியே வந்த இயக்குனர் சேது மாதவன், நீ அடுத்த படத்துல வந்து வேலையை பார்ப்பா என்று சொல்லிவிட அதிர்ச்சியில் உறைந்தார் அந்த இளைஞர். ஒன்ஸ் மோர் கேட்டதற்காக அன்றைய உச்ச நட்சத்திரத்தால் வெளியேற்றப்பட்ட அந்த இளைஞர் எஸ்.ஏ. சந்திரசேகர். 1987ஆம் ஆண்டு அதே எஸ்.ஏ. சந்திரசேகரை சந்திக்க விரும்பி அழைத்தார். அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர். அழைத்திருக்கிறார் என்றதும் எஸ்.ஏ.சிக்குள் உள்ளுக்குள் வியர்த்தது. காரணம், அப்போதுதான் நீதிக்கு தண்டனை படம் வெளியாகி இருந்தது. முன்னதாக நீதிக்கு தண்டனை கதையை எழுதிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அதற்கு கலைஞர்தான் வசனம் எழுத வேண்டும் என விரும்பினார். அது தொடர்பாக கலைஞரை அணுகிய போது அவரும் ஒப்புக்கொண்டார். உடனடியாக படத்தை தொடங்குவதற்கான வேலைகள் தடபுடலாக நடந்தன. பட பூஜைக்கு 3 நாட்களே இருந்த நிலையில் திடீரென கைது செய்யப்பட்டார் கருணாநிதி. அதுவரை அந்த படத்திற்கான தலைப்பு இது நியாயமா என்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பூஜையன்று நாளிதழ்களில் வெளியான முழு பக்க விளம்பரம் பலரை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. சிறை கம்பிகளின் பின்னே கருணாநிதி நிற்கும் புகைப்படத்தையும் அதன் கீழே ராதிகா வழக்கறிஞராக நிற்கும் புகைப்படத்தையும் வைத்து நீதிக்கு தண்டனை என்று தலைப்பை மாற்றி விளம்பரம் செய்திருந்தார் எஸ்.ஏ. சந்திரசேகர். கருணாநிதி சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து துணிச்சலாகவும் அதே சமயம் அதனை திரைப்படத்தோடு தொடர்புபடுத்தி புத்திசாலித்தனமாகவும் வெளியிடப்பட்டிருந்த அந்த விளம்பரம் அன்றைக்கு பேசுபொருளாக மாறியது. சிறையில் இருந்த படைப்பாளி மூளை திட்டம் தீட்டியிருந்தது. மாலை 4:30 மணிக்கு அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் முதன்முறையாக அவரை சந்தித்தார் எஸ்.ஏ.சி. அதன் பின்னர் நீதிக்கு தண்டனை, சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி ஆகிய 3 படங்கள்
அண்ணே ஒன்ஸ் மோர் என்று கத்திவிட்டார். 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்த அந்த படப்பிடிப்பில் இயக்குனர் இருக்கும்போது ஒரு உதவி இயக்குனர் மீண்டும் அந்த காட்சியை படமாக்க வேண்டும் என்று சுற்றிக் கொண்டிருந்த SACயை சென்னையில் வசித்து வந்த அவரது அண்ணன் தேடி கண்டுபிடித்து ஊருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் கலையார்வம் கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டே உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடச் சொன்னார். அதுவும் நல்ல யோசனையாக படவே திருக்கழுகுன்றத்தில் மேஸ்திரி வேலையை தொடங்கி
ஆளுக்கு 30,000 ரூபாய் முதலீட்டில் அவள் ஒரு பச்சை குழந்தை எனும் திரைப்படத்தை இயக்கினார் S.A. சந்திரசேகர். அந்த படம் தோல்வியை S.A. சந்திரசேகர் ஷோபாவின் திருமணம் நடைபெற்றது. தனது பெற்றோரின் திருமணத்திற்கு சாட்சியாக நின்றார் விஜய். இல்லற வாழ்க்கை இப்படி ஒருபுறம் அமைதியாக சென்று கொண்டிருக்க, மறுபுறம் ஒரு வெற்றி படத்தை கொடுப்பதற்கான முயற்சியில் இறங்கினார் SAC. அதிரடி ஆக்ஷன் கதை ஒன்றை எழுதிவிட்டு அதனை பிரபுவை வைத்து படமாக்க எண்ணினார். ஆனால் அதுவரை அத்தகைய ஆக்ஷன் படங்களில் நடித்திராத பிரபு ஏனோ SACக்கு பிடி கொடுக்கவே இல்லை. இதனால் புதிதாக யாரையாவது அறிமுகப்படுத்தலாம் என தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போதுதான் விஜயா வாகினி ஸ்டுடியோவில் ஒரு கருப்பு இளைஞன் தன்னை கடந்து செல்வதை கவனித்தார். காந்தம் போன்ற கண்களுடன் மிடுக்காக புல்லட்டில் சென்று கொண்டிருந்த அந்த இளைஞனை உடனடியாக அழைத்து பேசினார் SAC. அப்போது இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞன்தான் விஜயக்கா. இருவரின் கூட்டணியில் உருவான சட்டம் ஒரு இருட்டறை படம் பெரும் வெற்றி பெற்றது. சட்டம் ஒரு இருட்டறை படத்தை தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் ரீமேக் செய்வது என முடிவானது. தெலுங்கில் சிரஞ்சீவி நடிக்க ஆந்திரத்திலும் அனல் பரப்பியது அந்த படம். சென்னைக்கு வந்த படம் பார்த்த அமிதாப் பச்சன் S.A. சந்திரசேகரை வெகுவாக பாராட்டினார். ஹிந்தி படத்தில் இருவரும் இணைவது பட்டியலில் இடம் பிடித்தது. சட்டம் ஒரு இருட்டறைக்கு பின் அடுத்த 10 ஆண்டுகளில் 55 படங்களை இயக்கினார் S.A. சந்திரசேகர். அவரது படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த விஜய்க்கு தானும் ஒரு
பலனளிக்கவில்லை. இறுதியில் விஜயை ஹீரோவாக்கி தானே தயாரித்து இயக்குவது என்று முடிவெடுத்தார். 1992ஆம் ஆண்டு விஜயின் முதல் படமாக நாளைய தீர்ப்பு வெளியானது. ஆனால் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாத அந்த படத்தால் கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்தார் எஸ்ஏசி. அடுத்து என்ன செய்வது என யோசித்த போது அவரது நினைவிற்கு வந்தவர் விஜயகாந்த். செந்தூரப்பாண்டி படத்தில் விஜயகாந்துடன் விஜயை நடிக்க வைத்தால் மக்கள் மத்தியில் ஒரு பரிச்சயம் கிடைக்கும் என்று எண்ணிய அவரது கணக்கு வீண் போகவில்லை. அடுத்தடுத்து ரசிகன், தேவா, விஷ்ணு என விஜயை நாயகனாக்கி தொடர்ந்து படங்களை இயக்கி வந்தார். தனது படங்களின் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி புரட்சி இயக்குனர் என பெயரெடுத்த எஸ்ஏசி மகனுக்காக சற்றே கவர்ச்சி கலந்த கதைகளை இயக்கி விமர்சனத்துக்கும் உள்ளானார். ஆனால் அப்போது அவர் எடுத்த முயற்சிகள்தான் விஜயை 30 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஒரு மாஸ் ஹீரோவாக நிலைநிறுத்தியிருக்கிறது. சிவாஜியுடன் நெருக்கமான நட்புறவை கொண்டிருந்த எஸ்ஏசிக்கு அவரை வைத்து படம் இயக்கவில்லையே என்ற குறை இருந்து வந்தது. அதுவும் ஒன்ஸ் மோர் படத்தின் மூலம் தீர்ந்தது. விஜய் பிற இயக்குநர்களின் படங்களில் நடிக்க ஆரம்பித்த பின் தான் படங்கள் இயக்குவதை குறைத்துக் கொண்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் மகன் தொழில் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தினார். விஜயின் மேனேஜர் போலவே அவர் வலம் வந்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் காட்டிய புரட்சி இயக்குனர் 90களில் தளபதி விஜயை அறிமுகப்படுத்தி அவரது திரை வாழ்வையே இயக்கிய இயக்குனர் என 3 தலைமுறை உச்ச நட்சத்திரங்களுடன் பணிபுரிந்த ஒரே இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். 80 வயதை கடந்தாலும் அவரது குன்றாத சினிமா ஆர்வம் சினிமாவின் வெவ்வேறு தளங்களில் தொடர்ந்து அவரை பயணிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது.